ரீசெண்டாக வந்து இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடந்துச்சுல. ஸோ அதை பற்றி நிறைய இடத்துல நிறைய மீடியாவில் போயிட்டுருக்கு. சாட்டை துரைமுருகன் அவர்களும் அப்புறம் சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து பயங்கரமாக வந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த நடந்த மாநாட்டை பற்றி. தம்பி மேடை விட்டு கீழே இருங்க, இறங்க மாட்டேயா தம்பி, சொல்றது கேளு, கேட்க மாட்டேயா. அவருக்கு கிடைத்த வெற்றியா? ஆமா, டிவிக்கேவே தற்குறினா நாங்கெல்லாம் என்ன சும்மா வாடா, நாங்கள் தற்குறி அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ்டா அப்படின்னு வந்து விசிகா வந்து ஒரு காரியம் வந்து செஞ்சுருக்காங்க. சவுக்கு என்ன பண்ணி நல்லா தானப்பா இப்போ வந்துருக்கிற. இப்போ வந்துட்டு சவுக்கு டைலாக் வேற பேசுகிறாரு. 2 பேரை உட்கார வச்சுக்கிட்டு இன்னமும் அரசியலை கடந்து தலைவருக்கும் தொண்டனுக்கும் அவ்வளவு நெருக்கம் இருக்கிறது. அதுதானே பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன். 125 தீர்மானம் நாங்கள் போட்டிருக்கிறோம். 120 தீர்மானத்தில் என்ன வரலாறு அதை பேசு. தமிழ் தேசியம்னா என்ன? விஜய் அவர்கள் வந்து ப்ரூஃபோட எல்லாமே இருக்கு, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. இத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. திமுக இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க என்ன சும்மா ரெக்கார்டு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஊழல் இதுக்கெல்லாம் லஞ்சம் வேற ஊழல் வேற. லஞ்சம்ன்றது ஏதாவது ஒரு வேலை கிடைக்கல, அதை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அதை கூட நம்ம ஏதோ அவன் பாவம் இருக்கிற வருமானம் பத்தலை செய்யக்கூடாது, அதெல்லாம் அவன் வாங்குறேன், ரைட்டா? ஆனால் ஊழல்ன்றது என்ன? போடாத ரோட்டுக்கு ஊழல், அதாவது இல்லாத கிணறுக்கு ஊழல். அதே மாதிரி பிரிட்ஜ் வந்து ஒன்று போடவே இல்லை, போட்டதா பில்லு வாங்கிட்டாரு. அம்பேத்கர் அயல் கல்வி திட்டம்ன்ற ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த திட்டத்தில் வந்து இந்த யூகே விசா ப்ராசஸில் வந்து ஏதோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றது வந்து நான் கேள்விப்பட்டேன். அங்கே இருக்கிற இங்கிலாந்து கவர்மெண்ட் அது ஒரு லெட்டர் கொடுக்குது எம்பசிக்கு. என்ன கொடுக்குதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணாதீங்க, ஏன்டா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நாம் விசாரிக்கிறோம். மாணவர்கிட்ட நம்ம கேட்குறோம். அப்போ கேட்கும்போது தான் திடுக்கிடும் தகவல் வருது. நான் இப்போ பேசுகிறதே முழுக்க விஜய் அவருடைய அலுவலகத்தை நோக்கி தான் நான் பேசுகிறேன். இந்த கருத்து மற்றவங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம், இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசாங்கம், எல்லா அரசாங்கமும் இந்த பணத்தை எடுத்து நேர எதுனா பொதுநலத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். 27,302 கோடி எங்கே? 4,066 கோடி எங்கே? அது எங்க இருக்குது? எங்க மலை? இது வந்து சும்மா 4,066 கோடியை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு அமைச்சரை வச்சு ஏமாத்துறாங்க. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மீண்டும் நம்ம சங்கத்தமிழன் ஐயாவை சந்திச்சு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கிறாமா. ரீசெண்டாக வந்து இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடந்துச்சுல. ஸோ அதை பற்றி நிறைய இடத்துல நிறைய மீடியாவில் போயிட்டுருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்களும் அப்புறம் சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து பயங்கரமாக வந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த நடந்த மாநாட்டை பற்றி. அதில் வந்து இவர் சாட்டை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது அந்த டிவிக்கோட மாநாடு நடந்தப்போ நிறைய பேர் இந்த ரேம்பில் ஏறுறது, அந்த இது மேலெல்லாம் எலக்ட்ரிக் போஸ்ட் மேலெல்லாம் ஏறுறது, அப்புறம் இந்த கொடியை தூக்கி வீசுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் விசிகே உட்பட வந்து இது ஒரு தற்குறி கட்சி, தற்குறி கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ டிவிக்கேவே தற்குறினா நாங்கெல்லாம் என்ன சும்மா வாடா, நாங்கள் தற்குறி அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ்டா அப்படின்னு வந்து விசிகா வந்து ஒரு காரியம் வந்து செஞ்சுருக்காங்க. எப்படிலாம் ஒரு மாநாட்டை நடத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் வந்து அவங்க ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த கட்சிக்கு எப்படின்னா எப்படி ஒரு மாநாட்டை நடத்தக்கூடாதுன்றதுக்கு ஒரு முன்னுதாரணம் வந்து இப்போ நடந்த அந்த மாநாடு. இதில் வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு வேற சொல்கிறாங்க. இதில் தமிழ் பற்றியும் ஒன்றும் இல்லை, எழுச்சி பற்றியும் ஒன்றும் இல்லை, புரட்சியும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த மாநாட்டை நடத்துனீங்கன்னு ஒரு விஷயம் வந்து அவர் பேசியிருக்காரு. எதனால அவர் இப்படி பேசுகிறாரு, என்ன காரணம்? நல்லா தான் இன்டர்வியூ வந்து கேட்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்லா தான் கேள்விலாம் வரையும் கேட்டுக்கிருந்தீங்க. இப்போ ஒரு பைத்தியக்கார பயிலை பற்றி என்கிட்ட வந்து கேட்குறீங்களேங்க. அந்த தம்பி வந்து உண்மையிலே அண்ணன் சீமானுக்காக பேசினார், நம்ம பாராட்டலாம். அவர் பேசுகிறது வந்து திமுக வாயாக பேசுகிறார். மருமகன்ட்ட நல்ல ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு, பிஜேபி ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அவர் பேசுகிறார். எதாவது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை பயில் சொல்லு, இல்லைங்க அப்படின்றது பயில் சொல்லு. அண்ணன் சீமானுக்கே எதிர்பார்த்து அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்குறாங்கன்னு செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு மாநாடுனா என்ன? மாநாட்டில் வந்து அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் இருந்தனால இளைஞர்கள் பூரா வந்துட்டாங்க. அதே மட்டுமல்லாமல் தமிழ் தேசியம்ன்ற அந்த கோட்பாட்டை வந்து பேசுகிறாங்க. நீ போய் உங்கள் அண்ணன்ட்ட கேளு, அண்ணனா உனக்கு தலைவனா போய் கேளு, தமிழ் தேசியம்னா என்னன்னு அவர் உனக்கு கிளாஸ் எடுப்பார்.
ஏன்னா நான் துபாயில் இருக்கும் பொழுது இந்த கொரோனா காலத்தில் நான் ஒரு ஜூம் வழியாக ஒரு கருத்தரங்கு நடத்தினேன். அந்த கருத்தரங்கில் தலைவருடைய பிறந்த நாளை நடத்துகிறான். இதே மாதிரி அதில் தமிழ் தேசியமும் எழுச்சி தமிழ்ன்ற தலைப்பில் அண்ணன் சீமான் பேசினார். அதெல்லாம் உனக்கு தெரியாது தம்பி, அப்படா நீ வந்து எங்கே என்ன பண்ணிக்கிறதுன்னு தெரியல. அவர் அதில் ஒரு கருத்து சொல்கிறாரு தெளிவாக. என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் தேசியத்தை நான் மேதகு பிரபாகரனிடம் இருந்தும் அண்ணன் எழுச்சி தமிழிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அவர் சொன்ன ரெக்கார்டு இன்னும் என் கையில் இருக்குது. அப்புறம் அந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கணும், நாங்கள் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் தான் வரும்னு நினச்சோம். ஆனால் வந்தது 10 லட்சத்துக்கு மேலே. ஒரு டம்ளரில் நீங்கள் தண்ணியை ஊற்றுறீங்க, அந்த கொள்ளளவு எவ்வளோ இருக்கோ அந்த கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்குங்க. அதிகமாக ஊற்றி அதிகமாச்சு என்ன பண்ணுறது? வெளியே தானே போகும், வெளியே தானே. அது மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஏரியாவை பார்த்தோம். அந்த ஏரியாவில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் கெப்பாசிட்டி பார்த்தோம். ஆனால் வந்தது 10 லட்சத்துக்கு மேலே உளவுத்துறை ரிப்போர்ட்டே சொல்லுது. அப்போ அந்த அவ்வளோ பேர் வரும்பொழுது அவங்களை எப்படி வந்து இது பண்ண முடியும்? அது ஏற்கனவே ரேம்பு போட்டாச்சு. அந்த ரேம்பில் வந்து பயலுக ஏறி அந்த நெருக்கடி தாங்க முடியாமல் மேடைக்கு வர்றாங்க. அப்போ தொண்டனும் தலைவனும் வெவ்வேறு இல்லைடா, எல்லாம் ஒன்று தாண்டா அப்படின்னு நாங்கள் காட்டியிருக்கிறோம். இன்னமும் அரசியலை கடந்து தலைவருக்கும் தொண்டனுக்கும் அவ்வளோ நெருக்கம் இருக்கிறது. அதுதானே பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன். இப்போ அதை விடுங்க, ஜென்சி கிட்ஸ்ன்றாங்க திமுக காரங்க. அப்போ ஜென்சி கிட்ஸ்னா என்ன? இதுதான் உண்மையான ஜென்சி கிட்ஸு. இன்னமும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே வந்து அறிவு சார்ந்த ஒரு ஜென்சி கிட்ஸ்னா விடுதலை சிறுத்தைகள் அப்படியே நாங்கள் வளர்த்துருக்கிறோம். இப்போ அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? ஒன்றும் இல்லை, பேச முடியாமல் போயிடுச்சு. அது என்னன்னா எங்கள் தலைவருடைய அந்த முன்னுணர்ந்து இது பேசினா ரொம்ப சிக்கலாயிரும், கரண்ட் ஷாக் ஆகி ஏதாவது பிரச்சனை ஆயிரும், இல்லை நெருக்கடிகளில் பல பேர் ஏற்கனவே கருவில் இறந்துருக்கிறேன் அதுவுமே நடந்துடும் அப்படின்னு அவர் அதை நிப்பாட்டுறாரு. அதில் உனக்கு என்னப்பா இருக்குது? உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீ பேசுகிறது வந்து ஒரு சாதி புத்தியோட பேசுறியா இல்லையா? இதை எப்படி அண்ணன் சீமான் எப்படி ஏற்றுக்கொள்கிறான்னு எனக்கு தெரியலை. அதில் வந்து நாங்கள் எதிர்பார்க்காதை விட கூட்டம் அதிகமாக வந்தனால இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோ பேர் உள்ளே இருந்தாங்களோ அதை விட 10 மடங்கு வெளியில் ஆள் இருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் இறக்கியிருக்கேன், போய் பாருங்கள். உங்களை சொல்ல அவரை சொல்கிறேன், அந்த தம்பியை சொல்கிறேன். அந்த தம்பி கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் ஏட்டி பூட்டியாக தான் பேசுகிறாப்புல. அவர் தான் கேட்டிங்கன்னா அதோடு சேர்ந்து நம்ம யார் இன்னொருத்தர் சவுக்கு என்னப்பா நீ நல்லா தானப்பா இப்போ வந்துக்கிருக்கிற. இப்போ வந்துக்கிட்டு சவுக்கு அதில் டைலாக் வேறு பேசுகிறாரு. ஒரு 2 பேரை உட்கார வச்சுக்கிட்டு அவர் வாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிருக்கிறாப்புல. அப்படிலாம் பேசாத, இவர் நீ என்ன சவுக்கு கம்பெனி நடத்துறியா? எதுக்கு பேர் வச்சிருக்க? அப்புறம் அதை அப்படி நான் கேட்க முடியுமா? நீ சாட்டைனா சாட்டை வந்து தயார் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கிறியா? நீங்கள் பொழப்பு வாயை வச்சு பொழப்பு நடத்துறீங்க. உண்மை யதார்த்தத்தை பேசுவோம். நீங்கள் என்ன மக்களை அரசியல் படுத்துறீங்களா இல்லை நெறிப்படுத்துறீங்களா? நேற்று ஒரு கட்சியை பேசுகிறேன், இன்றைக்கி ஒரு கட்சி பேசுகிறேன், நாளைக்கு எந்த கட்சி பேசுகிறேன்னு தெரியாது. உங்கள் பொழப்பே அப்படி தான் இருக்குது. இன்னமும் நிறையா எனக்கு தெரியும் அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. ஒரு நாகரிகம் நான் கருதிய வந்து சில விஷயங்களை பேச விரும்பலை. ரைட்டா? நீ யாரை பேசுகிற என்ன பேசுன்னு தெரிஞ்சு பேசு. இப்போ அங்கே வந்து அந்த கூட்டத்தில் அவ்வளவு தம்பிமார்கள் வந்தாங்க. அங்கே வந்து எதாவது பிரச்சனை வந்துச்சா? ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சுகம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த தம்பியை கோவப்பட்டு உடனே நோக்கி வந்துட்டானே நீ என்ன பண்ணுவ? இப்போ அவ்வளவு கூட்டம் வந்து ஜென்சி கிட்ஸ் இருக்கிறாங்க. ஜென்சி கிட்ஸ் வந்து இப்படி அவங்கள வைகிற, அவங்கள ஏட்டி பூட்டியாக பேசுகிற, தலைவரை ஏட்டி பூட்டியாக பேசுகிற. இப்போ நாங்கள் அரசியல்படுத்தப்பட்டவர்கள், நான் வந்து தம்பி தான் எனக்கு. அவர் நமக்கு பிரதர் மாதிரி தான், நல்ல பழக்கம் உள்ளவர்கள் தான். நம்ம ஒன்றும் அவங்க கோபமாக எடுக்க மாட்டேன். இப்போ இவங்க வந்து அவங்க பயலுக்கு டென்ஷன் ஆகி நம்மளை பேசுகிறாரா சவுக்கு சாட்டேனா, அப்போ நீ என்ன பண்ண முடியும்? நீ டிவி நடத்த முடியுமா? இல்லை ரோட்டில் நடந்துருந்து போக முடியுமா? யதார்த்தத்தை பேசுகிறேன் தம்பி. ஆனால் வந்து இதெல்லாம் பேசுகிற நிப்பாட்டுங்க. அங்கே ஏதோ அவங்க பேசலாம் காது கொடுத்து அப்படியே கேட்டுக்கிட்டு அமைதியாக இருப்போம் மட்டும் நினைக்காதீங்க. ஒரு நியாயமாக உண்மையை பேசு. நீ பாராட்டணும். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு தலைவன் இன்றைக்கி வந்து மக்களை அணி திரட்டி இருக்கிறாங்க. தமிழ் தேசியம்னா என்னன்னு மறந்து போயிட்டான். இப்போ உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் தெரியாதுல்ல, இளைஞர்கள் தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்குறாங்கல்ல, அதை வந்து ஞாபகப்படுத்துகிறோம்ல. அங்கே பேச முடியல. 125 தீர்மானம் நாங்கள் போட்டிருக்கிறோம். 120 தீர்மானத்தில் என்ன வரலாறு அதை பேசு. தமிழ் தேசியம்னா என்ன? சாதி இல்லாத தமிழ் மக்கள் தான் தமிழ் தேசியம். அதை மேதகு பிரபாகரன் செஞ்சு காட்டினார். மேதகு பிரபாகரன் வாழ்ந்த காலத்தில் அது வந்து தனியாகவே அங்கே சாதியே பேசக்கூடாதான். அதேமாதிரி பெண்களை வந்து சமமாக நடத்தணும். பெண்களை யாரும் அடிமையாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் வரலாறுங்க. உலகத்தில் எந்த தலைவருமே செய்யலை. பெண்களை வந்து ஆயுதத்தில் வீராங்கனையாக மாற்றினார் தலைவன். அந்த தமிழ் தேசியம் அது என்னன்னா ஈழத் பற்றிய தமிழ் தேசியம். அதே காலகட்டத்தில் தமிழரசன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன தனி தமிழ்நாடு வேணும்னாரு. தமிழ்நாடே எங்களுக்கு தனியாக வேணுங்க அப்படின்னு அவர் போராடினார். பெருஞ்சித்திரனார்னு ஒரு பெரிய ஐயா கவிஞர் போராளி, அவர் சொன்ன தமிழ் தேசியம் வேற. இப்படி பல பேர் தமிழ் தேசியம் போராடினாலும் மையப்புள்ளி என்னன்னா தமிழர்களுடைய வரலாறு, அவங்களுடைய கொள்கை, கோட்பாடு, பாரம்பரியம், அதை நம்ம வளர்த்து எடுக்க வேண்டும்.
உலகத்திலே உங்களுக்கு தெரிய யாதும் முறை யாவரும் சொல்லி சொல்லியிருக்காங்களா? பகவத்கீதையில் இருக்கா, இல்லை திருக்குறானில் இருக்கா? நான் எதுவும் குறைச்சி மதிப்பில்லை, பைபிளில் இருக்கா? நம்ம தான் சொன்னோம் உலகமே எல்லாம் எங்கள் வீடு மாதிரி, உலகத்தில் இருக்க எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி நம்ம தான் சொன்னோம். தீதும் என்றும் பிறதர வாரான்னா. இவ்வளோ கோட்பாடு உள்ள தமிழனை நம்ம என்ன சொல்லுவோம்? கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலேயே வேலோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்னு சொல்லுவாங்க. வேலோடுனா எப்படி? அருவா. அது எப்படி? அந்த காலத்தில் இரும்பு வந்திருக்குல்ல. அப்போ இரும்பு உருவாக்கி இருக்கிற ஒரு தமிழன், அந்த இரும்புக்கு ஒரு ஆயுதத்தை உருவாக்கி இருக்கிறான் தமிழன். அப்போ எவ்வளோ பெரிய கலாச்சாரம் பண்பாடு உள்ளது. சிந்துவெளி சமவெளி நாகரிகமே தமிழர்களுடைய நாகரிகம்ன்றாங்க. இந்தியாவை ஆண்டவர்கள் தமிழர்கள்னு வரலாறு சொல்லுது. இந்தியா முதல் மொழி தமிழ் மொழின்றது, முதல் குடி தமிழ் குடின்னு சொல்றாங்க. புரட்சி அம்பேத்கர் ஒன்றும் தமிழன் இல்லை. அவர் சொல்றாரு இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, ஏனென்றால் பல இனக்குழுக்களின் கலவைதான் இந்தியா. இந்தியாவை அப்படி சொந்தம் கொண்டாட விரும்பினால் அது தமிழர்களுக்கு மட்டுமே சொந்தம், ஏனென்றால் தமிழர்கள் தான் இந்தியாவை ஆண்டார்கள். அம்பேத்கர் சொல்றாருங்க. அம்பேத்கர் வந்து மராட்டி. அவரே சொல்லணும் என்ன தேவை இருக்கு? அப்ப நம்ம தமிழருக்கு அந்த வரலாறு இருக்கு, அந்த பாரம்பரியம் இருக்குது. அந்த தமிழர்களுக்கு தான் அவர் சொல்றாரு பேர் வந்து நாகர்களாம். அம்பேத்கர் முடிவு பண்றாருங்க. தமிழர்களுக்கு இப்ப நம்ம பேர் தமிழர்கள்ல, அந்த காலத்து நாகர்கள். அதுக்காக தான் நாகப்பட்டினமும் ஒன்று இருக்கான், அதே மாதிரி நாகர்கோயில் இருக்கான், நாக்பூர் இருக்கான், உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி நாகாலாந்து இருக்கான். இது பூரா தமிழர்கள் வாழ்ந்த பகுதி இந்தியா முழுவதுமே. அப்படிப்பட்ட வரலாறு உள்ள தமிழருடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் நாங்கள் சொல்றோம். அதாவது தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை, ஆனால் தமிழனுக்குன்னு சொந்த நாடு இல்லை அப்படின்னு மேதகு பிரபாகரன் சொன்னார். அதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். தம்பி உனக்கு என்ன பிரச்சனை? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, அதையும் நாங்கள் சொல்கிறோம். நீ எங்கனே சொல்லியிருக்கிறியா? நீ முழுக்க முழுக்க சாதி வரியோடு பேசுகிற பேச்சை இத்தோடு நிறுத்துவது உனக்கு நல்லது. இல்லைன்னா அண்ணன் தம்பி பரட்டு வந்துடுவாங்க உன்கிட்ட. அப்போ நாங்கள் பொறுப்பில்லை தம்பி. நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் வந்து முக்கியமாக உன்னை வந்து எச்சரிக்கணும்னு சொல்லலை, யதார்த்தத்தை சொல்கிறேன். வாய் ரொம்ப சவுடாக பேசுகிற. பார்க்குறவன் பேட்டியை பார்க்கும்போது என்னமோ தலைவரை வந்து சாதாரணமாக சீண்டி பார்க்குற. நீ பார்த்தல எவ்வளோ கூட்டம்னு பார்த்து, அது காசு கொடுக்குற கூட்டமா? தானாக வந்த கூட்டம். இன்றைக்கி வந்து நான் பெருமைக்காக சொல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலேயே தானாக வரக்கூடிய கூட்டம் ரெண்டே பேருக்கு தான். ஒன்று எழுச்சி தமிழருக்கு, இன்னொன்று விஜய் அவர்களுக்கு, இன்னொன்று அண்ணன் சீமானுக்கு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்கான சீமானை குறைத்து மதிப்பிடலை. ஆனால் அதை கெடுத்து விட்றாத. நீ இப்படி பேசி வந்து அவரை நீ தான் காலி பண்ணிட்ட. இப்போ பாவம் அவர் இடைத்தேர்தல் நிற்கிற மாதிரி இருக்கிறாரு. நின்று ஜெய் சட்டமன்றத்தில் போனால் மக்களுக்காக பேசுவார், தமிழ் தேசியத்தை பேசுவார். அதில் மாற்று கருத்தில் அவரே நல்லா எங்கள் தலைவர் அண்ணன் அண்ணன் அன்பை அழைக்கிறார். ஆனால் இந்த தம்பி இருக்கிறாப்புலையே, இந்த சாட்டையா சவுக்கா, இந்த ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கிறாங்க. பார்த்து இருங்க. அவர் சாட்டை சவுக்கையும் நாங்கள் பிடிங்கிடுவோம் அப்புறம். ரைட்டா? கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலி வந்து இந்த அண்ணல் அம்பேத்கர் அயல் கல்வி திட்டம்ன்ற ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். பட் இப்போ அந்த திட்டத்தில் வந்து இந்த யூகே விசா ப்ராசஸில் வந்து ஏதோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றது வந்து நான் கேள்விப்பட்டேன். எனக்கு சரியாக தெரியல அது என்ன பிரச்சனை என்னன்றது. பட் இதுக்கு வந்து நம்ம கனிமொழி அவர்களும் அப்புறம் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களும் வந்து விஜய் கிட்ட வந்து கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் திருப்பி ஃபியூச்சர்லேயும் இதே மாதிரி இந்த திட்டத்தில் வந்து எந்த ஒரு குளறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 6 ஆலோசனையெல்லாம் வந்து வழங்கியிருக்காரு அப்படிங்கிறதும் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட்டு இந்த திட்டம் வந்து எதை பற்றி, அது வந்து தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் விலாவரி, அது என்ன திட்டம், அது எப்படி பயன்படுது மாணவர்களுக்கு, அண்ட் இப்போ அந்த திட்டத்தில் என்ன பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முதல்ல வந்து இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் கேட்டதற்கே உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோவா யாரும் யூடியூப்பில் வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லா யூடியூபர்ஸுக்கு என்னென்னா ஏதாவது நம்ம ஏட்டி புட்டியாக பேசி அதை ஓட வைக்கணும், அதை காசாக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் இருக்கும். பட் நீங்கள் இப்போ கேட்டிருக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு மாணவருடைய அந்த வருங்காலங்களை பற்றிய ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இந்த திட்டத்திற்கு பேர் என்னென்னா அம்பேத்கர் அகில உலக படிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம். இது வந்து சில பேர் சொல்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்துச்சு அப்படின்ற மாதிரி அக்கா கனிமொழி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிலாம் இல்லை. இந்த திட்டம் வந்து ஏறக்குறைய இந்தியா முழுவதுமே இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஸ்டமும் இருக்குது. இது என்ன உடைய சிஸ்டத்துடைய நோக்கம் என்னன்னா, அதாவது தலித்து மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் அவங்க கிராமங்கள் இருக்குது. இப்போ நம்மெல்லாம் வந்து நகரத்தில் பிறந்திருக்கிறோம். நம்ம ஒரு கல்லூரிக்கு போகிறதுக்கோ இல்லை நமக்கு அடிப்படை தேவைகளோ மிக இயல்பாகவே கிடைக்கும்.
ஆனால் ஒருத்தர் வந்து கிராமங்களில் ஒரு ஆண்டிப்பட்டி இல்லை ஒரு புதுப்பட்டி இல்லை ஏதாவது வெள்ளரிப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருக்கிறான்னா, நீலாம் போயிருக்கீங்களா சேரி பக்கம்லாம்? போயிருக்க மாட்டீங்க, பார்க்குறவங்களும் போயிருக்க மாட்டீங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்காது, அதாவது அடிப்படை தேவைகளே இருக்காது. கக்கூஸ் போகிறா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்ரூம் போனாலும் கூட வெளியில் தான் போகணும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. இன்னமும் இந்த சுதந்திர இந்தியாவில் அப்படி தான் இருக்குது. 80 ஆண்டுகளாக நம்ம சுதந்திரம் அடைஞ்சு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னமும் வந்து அவ்வளவு மக்களுடைய வாழ்வாதாரங்களை முன்னேற முடியலை. அப்போ அப்படிப்பட்ட மாணவர்கள்லாம் நல்லா படித்து வர வேண்டும் என்று புரட்சியர் அம்பேத்கர் கனவு காண்கிறார். அவர் வந்து அமைச்சராக இருந்தார் பார்த்தீங்களா, லா மினிஸ்டரா. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து வெள்ளைக்காரன் காலத்திலே அவர் அமைச்சராக இருந்தார். அவர் கொண்டு வந்த சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம், வேறு யாரும் கொண்டு வரல. இவங்க நினச்சிக்கிறாங்க கருணாநிதி கொண்டு வந்தார், இல்லை எம்ஜிஆர் கொண்டு வந்தார், அப்படிலாம் இல்லை. புரட்சி அம்பேத்கர் காலத்தில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே என்ன மாதிரி, ஏன்னா அவர் வெளிநாட்டில் போய் படித்த என்ன மாதிரி இளைஞர்கள்லாம் படித்து வெளிநாட்டுக்கு சென்று நல்லா படிப்பை கற்று வர வேண்டும், அதுவும் உயர் படிப்பு படிக்க வேண்டும், டாக்டரேட் படிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பண்ணியிருக்கிறார். அதை வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செய்யுது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் இருக்குது. அந்த வகையில் இப்போ வந்து நமது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, எங்கள் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அமைச்சரான பிறகு, இதில் வந்து ஏறக்குறைய ஆரம்பத்தில் அவங்க வந்து ஒரு 100-150 பேருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வெறும் 4 பேருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அது ஒரு 10 பேருக்கு அனுப்பியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் எங்கள் அமைச்சர் வந்த பிறகு தான் ஏறக்குறைய 300க்கு அதிகமான மாணவர்களுக்கு அவர் வந்து வெளிநாட்டு சென்று உயர்கல்வி படிப்பதற்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, ரொம்ப சிக்கல் என்ன ஆகி போச்சுன்னா, அங்கே இருக்கிற இங்கிலாந்து கவர்மெண்ட் அது ஒரு லெட்டர் கொடுக்குது எம்பசிக்கு. என்ன கொடுக்குதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணாதீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறங்க. இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. இதை பற்றி பேசின அக்கா கனிமொழியாக இருக்கட்டும், அன்பு தம்பி ரஞ்சித்தாக இருக்கட்டும். அதனால தான் நான் இந்த விளக்கம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் கேட்டனால. அப்போ இந்த ஸ்கீம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல, பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத் எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு. ஏன்டா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நாம் விசாரிக்கிறோம், மாணவர்கள்ட்ட நம்ம கேட்குறோம். அப்போ கேட்கும்போது தான் திடுக்கிடும் தகவல் வருகிறது. என்னன்னா, இவங்க கொடுக்கறது 36 லட்சம் ஒரு மாணவனுக்கு. இப்போ நீங்கள் வந்து பிஇஸ் முடிச்சிட்டீங்க, எம்இ படிக்க விரும்புகிறீங்க லண்டனில் போய், அப்போ உங்களுக்கு 36 லட்சம். நீங்கள் ஒரு தலித்தாக இருந்து ஒரு ஏழை பெண்ணாக இருக்க வேண்டும், உங்கள் அப்பா வந்து மாத வருமானம் இவ்வளவு தான் இருக்குன்னு ஒரு மார்ஜின் வச்சுக்கிறாங்க, அது இருந்தால் உங்களுக்கு அப்ரூவ், சரிங்களா, நீங்கள் போய் படிக்கலாம், உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் நீ செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உலக லெவலில் ரேங்கில் ஒரு 500க்குள்ளே வரணும் உலக லெவலில். அதில் இந்த மாணவர்கள்லாம் போய் போடுறாங்களே, போடும் பொழுது அதில் காம்படிஷன், நிறைய காம்படிஷன் இருக்கிறனால இவங்க 500க்குள்ளே போட்டாலும் கூட இப்போ செலெக்ஷனான மாணவர்கள் எல்லாருமே எனக்கு தெரிய ஒரு 150க்கு உள்ளே இருக்கிற மாணவர்கள் செலக்ட் ஆகிருக்கிறாங்க ரேங்கில். நல்லா கவனிச்சிங்களா, உலக லெவலில் இருக்கிற கல்லூரிகளில் அந்த ரேங்க் என்ன வரணும், யூனிவர்சிட்டி ரேங்க் 150 உள்ளே வரணும். அப்போ அந்த கல்லூரி எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க? எஸ்ஆர்எம்ல. இங்கே நீங்கள் படிக்கிறதுக்கு ரைட்டா, மேலூர் மாதிரி ஏரியாவில் இருக்கிற ஒரு காலேஜில் படிப்பதற்கு டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. இங்கே உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அங்கே குறைவாக இருக்கும், டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே. அப்போ அந்த மாணவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, ரேங்க் அதிகமாக இருக்கிற காலேஜை எடுத்தனால அவங்களுக்கு வந்து அந்த டியூஷன் ஃபீஸு ரொம்ப அதிகம். அப்போ இவங்க அனுப்புற 36 லட்சமும் அதுலேயே முடிஞ்சு போயிடுது. அமௌண்ட் எங்கே முடிஞ்சு போயிடுது, அங்கேயே முடிஞ்சு போயிடுது. அப்போ அவங்க போய் எங்கே போய் தங்குவாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் யார் கட்டுவா, ஃபுட்டு யார் கொடுப்பா? நான் சொல்கிற எக்ஸாம்பிள் 1 வருஷத்துக்கு நான் பேசுகிறேன். அப்போ அந்த எம்பசி கேட்குது, நீ என்ன பண்ணுவேன்னா, நீ வெளியில் போய் வேலை பார்த்துக்கலாம், ஆனால் வேலை பார்க்குறதுக்கு நீ வந்து வாரத்தில் இத்தனை ஹவர்ஸ் தான் வேலை பார்க்கணும் ரூல்ஸ் இருக்குது. அந்த அமௌண்ட்டை மட்டும் வச்சு உன்னால் வந்து சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அதனால் சில மாணவர்கள், நம்ம தான் வறுமையான மாணவர்கள் போகிறாங்க, சில மாணவர்கள் வந்து வேலை அதிகமாக பார்த்துடுறாங்க, காலேஜுக்கு வர்றதில்லை. இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்து அந்த இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. அதனால தான் இங்கிலாந்து கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் அக்செப்ட் பண்ணுறோன்னா, இந்த நேரத்தில் வந்து நம்ம பிஜேபியாக இருந்தாலும் அதை பாராட்டுறோம். ஏன்னா பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, அப்போ நீ ஒரு மாணவி போகுதுன்னா உங்களுடைய எல்லா செலவும் ஏற்றுக்கொள்கிறது.
இங்கேருந்து உங்களுக்கு விசா வேணுமா, விசா வாங்கி தருது. உங்களுக்கு வந்து ஏர் டிக்கெட் வேணுமா, ஏர் டிக்கெட் வாங்கி தருது. அதுக்கடுத்து நீ இங்கேருந்து அங்கே போய் தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுக்கு. நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம், ஒன்லி படித்து முடிச்சு வா, அம்பேத்கர் மாதிரி. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கரெக்டாக செய்யலை. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இப்போதான் வந்து 36 லட்சம், முன்னாடி வெறும் 12 லட்சம் தான். அது இந்த நேரத்தில் வந்து ஆனந்த் IAS அவர்களை பாராட்டுகிறேன். அவரே அதுக்கு முன்னாடி இதுக்கு பொறுப்பாக இருந்தார். இப்போ அவர் வந்த பிறகு அதே 36 லட்சம் கொடுக்குறாங்களே. இப்போ மாணவர்களுக்கு அது 36 லட்சம் பத்தாது, ஆனால் நாங்கள் விசா கொடுக்க மாட்டோம்னு இப்போ ஹோல்டில் பண்ணதுமே இப்போ வந்து அக்கா கனிமொழி அவர்களும் பேசியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம ரஞ்சித் அவர்களும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இதுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எங்கள் தலைவர் முதல்வரை பார்க்கும்போது கூட இதை பற்றி தான் பேசியிருக்கிறாரு. அப்போ IAS செந்தில்ராஜ் அவர்கள் இதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கடிதம் கொடுத்துருக்காங்க. நம்ம பாராட்டுறோம் அவங்கள. ஏன்னா ஒரு மாணவர்களுக்கு வந்து இப்போ அந்த மாணவனுடைய கனவு இருக்குது, நமக்கு இங்கிலாந்தில் கிடச்சிருச்சு, நம்ம போக போகிறோம் அப்படின்னு. போகாமல் விசா கேன்சல் ஆச்சு என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நேரத்தில் வந்து தமிழக முதல்வர், இப்போ தமிழக முதல்வர் நம்ம பாராட்டுறோம். இப்போ எங்களுடைய MLA அவர் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, எங்களுக்கு கார் இல்லைங்க. எங்கள் இன்னொரு ஜோதிமணின்னு ஒரு MLA சொல்கிறாரு, ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பேசினார், சட்டமன்றத்தையும் பேசினார். எங்களுக்கெல்லாம் காரே என்ற இல்லை, ஒரு கார் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு கேட்டார். உடனே இன்னைக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டார் விஜய் அவர்கள். உடனே அப்ரூவ்டு. ஓகே, எல்லாருக்கும் உங்களுக்கு நான் வந்து 75,000 ரூபா அலவன்ஸ் தரேன் அப்படின்னு. அதை நம்ம பாராட்டுக்கிறோம் இந்த நேரத்தில். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், ஏன்னா இருக்கிற ஒரு 4-5 MLA கார் இல்லாமல் இருக்குங்க, வேற MLA கார் வச்சிருப்பாங்க, இது நமக்கு தெரியாததா? அதாவது என்றைக்குமே விஜய் அவர்களே நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்றால், நேர்மையாக நீங்கள் தலித் மக்களுக்காக பாடுபடுறன்றீங்க, அதை விட நேர்மையாக உண்மை எங்கே இருக்குது அங்கே பாடுபடணும். சட்டமன்றத்தில் பேசுவேன் என்ன சொன்னீங்க, ஃபைல் கூட நான் வச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறீங்க. அது மாதிரி இந்த மாணவருடைய உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் ஃபுல்லாக அதை வந்து ஸ்டடி பண்ணல. என்ன பிரச்சனைனா, இந்த மாணவர்களுக்கு கொடுக்குற 36 லட்சம் தான் அதை முடியும், அதுக்கடுத்து பத்தாது. அந்த ஒரு பொசிஷன் இப்போ இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க எப்படி போக முடியும்? ரெண்டாவது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் தாய் தகப்பன்லாம் வந்து அவங்களுடைய வருமானம் வந்து இவ்வளோதான் இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அந்த வருமானத்தில் வர்றவன் தாய் தகப்பை எப்படி 15 லட்சம் கட்டுவேன்? அதுக்கு என்ன செய்யணும்னா 36 லட்சம் படிக்கிறதுக்கு மினிமம் 15 லட்சம் அவரோட அக்கௌண்ட்டில் இருக்கணுமா, அப்போ தான் போய் படிக்க முடியுமா? ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யுதே. நான் உங்களை ஏன் செய்ய சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், இவ்வளோ அமௌண்ட் எப்படி அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கேள்வி எனக்கு தெரியுது. ஆனால் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னா, திடுக்கிடும் தகவல்கள் இது வரைக்கும் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்டனால நான் பேசுகிறேன். ரொம்ப திடுக்கிடும் தகவல். ஏன்னா இதெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோ காசு எப்படி நான் கொடுக்க முடியும், ஏற்கனவே 36 லட்சம் கொடுத்தோம், அடுத்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி வரலாம். ஆனால் அவ்வளவு பணம், தலித்துகளுடைய பணம் அரசாங்கத்திடம் இருக்கிறது. அதை அரசாங்கம் பயன்படுத்தாமல் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறாங்க. இப்போ இந்த 5000 ரூபா போன அரசாங்கம் கொடுத்து பார்த்தீங்களா, அது பூரா வந்து SC/ST மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு, அதை பொதுவில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் 5300 கோடியை திருப்பி அனுப்புனாங்க. அப்போ காசு இல்லாமல் ஒன்றும் இல்லை, காசு இருக்குதுல்ல. இதெல்லாம் உணர்ந்துதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த காலத்திலேயே சப்ளான் என்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும்னு சொன்னார். அது நிறைய பேருக்கு தெரியாது சப்ளான்னா என்ன. நான் இப்போ பேசுறதே முழுக்க விஜய் அவருடைய அலுவலகத்தை நோக்கி தான் நான் பேசுகிறேன். இந்த கருத்து மற்றவங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. சில பேர் வந்து எங்கள் கூட்டத்தில் இருந்தால் கூட சொல்கிறது கூட வருத்தப்படலாம், இது எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு. இப்போ நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தப்பு யார் செஞ்சாலும் தட்டி கேட்போம், நல்லது செஞ்சால் நம்ம பாராட்டுவோம். அக்கா கனிமொழி நம்ம பாராட்டணுமா இல்லையா? இப்போ அவங்க ஆப்போசிட் பார்ட்டி இப்போதைக்கு, ஆனால் நம்ம அவங்க செய்த கருத்தை நம்ம பாராட்டுறோம்ல, வரவேற்கிறோம்ல. ஆனால் அதே நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற டிவிக்கு இப்போ நாங்கள் கூட்டணியில் கூட வந்துட்டோம்னு தலைவர் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த சிஸ்டத்தில் வந்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா செப்டம்பரில் காலேஜ் திறந்துருவாங்க, ஆனால் கண்டுக்கிறாமல் எல்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ நிறைய ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். காலையிலே நான் வந்து 2-3 அமைச்சர்கிட்ட பேசிட்டேன் இது சம்மந்தமாக. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் பள்ளி மாணவனுக்கு அந்த காலத்தில் அம்பேத்கருக்கு யாரோ ஒருத்தர் மன்னன் பண உதவி செஞ்சனால படித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார். அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு அப்போ யாருமே இல்லை. மகாத்மா காந்தியும் வெளிநாட்டில் லா படித்தவர், ஜவஹர்லால் நேரு லா படித்தவர், பல அறிஞர்கள், அவங்களாம் சொல்கிறாங்க எங்களால் சட்டம் எழுதுகிற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ யார்கிட்ட தான் போகணும், நீ வெள்ளைக்காரன் போயிருக்கிறாங்க. அங்கே வெள்ளைக்காரன் போகும்போது தான் அந்த வெள்ளைக்கார ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்னங்க ஏன்ட்ட வந்திருக்கிறீங்க, என்னை விட ஒரு அறிவாளி உங்கள் நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு. இவங்களுக்கு ஒரே குழப்பாரு. நம்ம காந்தியை பார்த்துட்டேன், ஜவஹர்லால் நேரை பார்த்துட்டேன், ஜவஹர்லால் நேரு அப்பாவையும் பார்த்துட்டேன், வேற யார் இருக்கா அவங்களுக்கு தெரியவே இல்லை போன அந்த டீமுக்கு. அதாங்க அம்பேத்கர் இருக்காருங்க, என்னுடைய மாணவர் தாங்க, அவர் என்கிட்ட அவ்வளோ படிச்சிருக்காரு, அவர் எல்லாமே தெரியும்,
அங்கே போகணும் அவங்கள ஆச்சரியமாயிட்டேன். உண்மையில அவர் எழுதுவாரா, எழுத முடியுமா, போய் அங்கே போய் பாருங்க அப்படின்னு அவர் சொல்லவும் தான் இவங்க புரட்சி அம்பேத்கர்ட்டே வர்றாங்க. மகாத்மா காந்தி கேட்குற, மகாத்மா காந்தி எஸ் கரெக்ட், அவர் தான் கரெக்டான ஒரு தலைவர் அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு வந்து அந்த வெள்ளைக்கார நாட்டில் போய் படிப்பதற்கு யாரோ ஒரு மன்னன் அந்த காலத்தில் உதவி பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் உணர்ந்தது இந்த சிஸ்டம் இருக்குது. அப்போ இந்த மாணவர்கள்லாம் போய் படித்தாங்கன்னா நாளைக்கு பல அம்பேத்கர் உருவாகுவாங்களே. இது அங்கே இருக்கிற பாயிண்ட். காசு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, இல்லை என் அன்பு நண்பர் வன்னியரசு அவர்களே, எங்கள் அமைச்சர் தான். இதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அனுப்பியிருக்கிறேன் அவருக்கு, சரிங்களா, எங்கள் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறேன். என்னன்னு கேட்டுங்களேன், மொத்த பட்ஜெட் வந்து 26-27 எவ்வளோ ஒதுக்குனாங்கன்னா 4,72,585 கோடிங்க இது ஒதுக்கப்பட்டது. இந்த அமௌண்ட்ல இருந்து நல்லா கேட்டுங்களேன், கரெக்டா வந்து SC ST மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதுல அந்த பெர்சன்டேஜை ஒதுக்கணும். அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு. நல்லா கேட்டுக்குங்க. ஆதி திராவிட நலத்திட்ட செலவினங்களுக்காக எவ்வளவு ஒதுக்கி 25,224 கோடி ஒதுக்கி இருக்கு. நான் ஃபுல்லா வந்து அபிஷியல் ரெக்கார்டு, கவர்மெண்ட் ரெக்கார்டு பேசுறேன். நான் சும்மா எதா சொல்றேன், எழுதி வச்சாதான் பேசுறேன். பழங்குடி மக்களுக்காக 2078 கோடி ஒதுக்கி இருக்குது. ஆக மொத்தம் 24% இது. அந்த மொத்தத்தில் 24%. அது மாதிரி பொது நல திட்டங்களுக்காக 1,13,560 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குது. இது மொத்தம் எல்லாம் சேர்த்தீங்கன்னா தான் அந்த மொத்த பட்ஜெட் 4,72,585 என்பது தமிழ்நாடு பட்ஜெட். இப்ப போட்டு முடிச்சாங்களே இந்த பட்ஜெட். இதுல வந்து தலித்து மக்களுக்கு மட்டுமே 27,000 கோடி ஒதுக்க வேண்டும், ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம், இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசாங்கம், எல்லா அரசாங்கமும் இந்த பணத்தை எடுத்து நேர இதுனா பொதுநலத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். இப்ப கூட இந்த அரசாங்கம் டிவிக்கு வந்து எங்களுக்கு 8 அமைச்சர் கொடுத்துருக்காங்க, எங்க அமைச்சர் பதவியில் இருக்கிறார், நம்ம பெருமையா பேசுறோம்ல. இவருக்கு ஒதுக்கப்பட்ட பணம் வெறும் 4,066 கோடி மட்டும்தான் இவருடைய கையில. ஆக்சுவலா இவருக்கு எவ்வளவு ஒதுக்க வேண்டும் என்றால் 27,302 கோடி ஒதுக்கணும். ஒதுக்கப்பட்டது எவ்வளவு? 4,066 கோடி. அப்ப இவ்வளவு கோடி சட்டத்தின் பிரகாரமே தலித்து மக்களுடைய கல்விக்காக பயன்படுத்த வேண்டும். அவருடைய வீட்டு வசதி வாரியங்கள், அவருடைய வீடு ரோடு, அவங்களுக்கான நிலங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த அரசுடைய சட்டம். அதை இது வரைக்கும் செய்யல. ஆனா இந்த 2026 இப்பதான் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இப்ப செஞ்சுட்டாங்க. நாங்க ஒன்றும் பெருசா எடுக்கல. ஆனாலும் கூட இந்த 27,302 கோடியை எங்கள் அமைச்சர் வன்னியரசு மூலமாக அவர் பார்வையில கொண்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நான் கோரிக்கை வைக்கிறேன், இந்த அமௌண்ட்டை பூரா வேற இதுல மாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஒரு அது என்ன சொல்லணும்னா ஒரு சட்டம் இருக்கு. இப்ப செலவழிக்கல மிச்சமா இருக்குன்னா நீ மற்றதுல மாத்திக்கலாம்னு இருக்குது. எங்க தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது அந்த சட்டம், ஆனா மற்ற ஸ்டேட்ல இல்லை. அதனால அதை நீங்க மாத்துங்க. அப்ப அந்த 27,000 கோடி இருக்கு பாத்தீங்களா, இந்த 27,000 கோடியை மற்றதுல மாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறனாலதான் இவங்க மாத்துறாங்க ஈஸியா. செலவு போக மாத்தலாம்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்ல, தேவையான எடுத்துக்கலாம். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, 27,000 கோடி 4,000 கோடி தான் செலவழிக்கிறாங்க. மிச்சம் எவ்வளவு? முன்னாடி கலைஞர் கொடுத்தாருலங்க டிவி, அதெல்லாம் இந்த சிஸ்டம் தான், இந்த வந்த பணம் தான் பொதுல கொடுத்துட்டாங்க. இது நிறைய பேர் தெரியாது. இப்ப முத நான் தான் உங்க சேனல்ல முத பேசுறேன். கலைஞர் டிவியில ஒதுக்குனாங்கன்றது தெரியும், இப்ப 5,000 கோடி ஒதுக்குனாங்கன்றது தெரியும். ஆனா இந்த கருத்து வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அரசாங்கம் மறைத்து விடும். இப்ப எவ்வளவு திடுக்கிடும் தகவலா இருக்கு. 27,000 கோடி பழங்குடி மக்களுக்கு ஆதரவு ஒதுக்கணும்னா இங்க வந்து அதாவது இன்னும் சொல்ல போனா சேரி வந்து சிங்கப்பூர் மாதிரி மாறிடும். மாத்தலாம், அவ்வளவுக்கு பணம் இருக்குல்ல. இந்த பணத்தை வந்து நிறைய முறை வந்து மாத்தி விட்டுருக்காங்க. இப்ப கூட தமிழக முதல்வர் இப்ப காலை உணவு திட்டம் ஒன்று போட்டிருக்காரு பாத்தீங்களா, அதுல சில அமௌண்ட் இதுல இருந்து இப்ப ஒரு மாத்தி இருக்கிறான்னு சொல்றாங்க. மாத்துங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா சும்மா இருக்கிறத விட மாத்தலாம். ஆனா இவங்களுக்கே தேவையில்லை, தேவையா இருக்குல்ல. இப்ப அதுக்கு எடுத்துக்காட்டுல இப்ப கல்லூரி படிக்கிறது நான் கேட்கிறேன். இப்ப 36 லட்சம் கொடுத்தீங்க, சொல்யூஷன் அதுதான். 36 லட்சம் கொடுத்துட்டீங்களே, நீங்க போய் எல்லாருக்கும் 36 லட்சம் வர, சில பேருக்கு சாதாரண காலேஜ் கூட கிடைச்சிருக்கு, அவங்க 20 லட்சம், அப்ப மிச்சம் இருக்கிற 15 லட்சம் படிச்சிருவாங்க. சில பேருக்கு 36 லட்சத்துக்கு மேல வரும். அப்ப எல்லா மாணவனுக்கும் நாங்கள் பொறுப்பு. பணம் 10 நாங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். குடும்பம் சொந்த பணத்தையா கொடுக்குறீங்க? ஏற்கனவே இருக்குல்ல கவர்மெண்ட்ல சப்ளான், இது பேரு உட்கூறு திட்டம்னு பேரு. இது பல ஸ்டேட்ல பல உதவி செய்யறாங்க. இப்ப பாருங்களேன், இது போங்களே, அது பேருனா ஆந்திரா, ஹைதராபாத்லாம் போனீங்கன்னா ஒரு தலித் மாணவனோ மாணவியோ படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தாங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல 10 லட்சம் போட்டுருவாங்க.
நீங்கள் சுயதொழில் நீ என்னவோ பண்ணிக்கலாம், திருப்பிலாம் ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். அவ்வளவு காசு இருக்குது. அதுக்கு தான் அவங்க வானுயர் அம்பேத்கர் சிலையை வைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய சிலை வைக்கிறது எத்தனை 1000 கோடி போகும். இப்போ ஹைதராபாத்தில் இருக்குது, விசாகப்பட்டினத்தில் இருக்குது, இப்போ மகாராஷ்டிராவில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுக்கு பணம் இருக்குது, பட்ஜெட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையால் தமிழக முதல்வர் அவர்களும் எங்கள் அமைச்சர் வன்னியரசு அவர்களும் இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைக்கிறேன். என்ன கோரிக்கைனா, இந்த இதில் வந்து இந்த மாணவர்கள் என்னென்ன பாதிப்பு இருக்கோ சரி பண்ணுங்க. இன்னொன்று சொன்னால் நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க, ஆகக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன், போன அரசாங்கம் சில மாணவர்களுக்கு பணமே அனுப்பலை. அவங்க பேட்டி வேற கொடுத்துருக்குறாங்க. வெளிநாட்டில் உட்காந்து ஒருத்தர் மலேசியாவிலேருந்து ஒரு தம்பி வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்போ இருக்குல்லங்க, இருக்கிறத கொடுக்கணும். ஏன்னா இது வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நான் கேட்கறதே ஏன்டா கேட்டேன்னு கூட சில பேர் கேட்பாங்க என்னைய. ஏன் இதெல்லாம் அவர் பேசுகிறாரு சம்மந்தம் இல்லாமல்? மக்களுக்கு இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி நல்லா யோசிப்பேன். 27,302 கோடி எங்கே? 4,066 கோடி எங்கே? அது எங்கே இருக்குது? எங்கே மலை? இது வந்து சும்மா 4,066 கோடியை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு அமைச்சரை வச்சு ஏமாத்துறாங்க. அப்ப அந்த மீதி 23,000 அந்த கோடியே பொது இடத்துக்கு மற்றதுக்கு போயிருது. திடீர்னு நாங்கள் ரோடு போடுவோம்பாங்க. இப்படிதான் போயிருக்கு. நம்ம ஆட்சியில் ஃபுல்லாக எடுத்திருக்கிறோம். அதனால வந்து இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தாய் உள்ளத்தோடு இதை நீங்கள் வந்து கவனித்து இது என்ன நடவடிக்கை எடுக்க. நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் விடுதலை சிறுத்தை தலைவர்கிட்ட பேசி நாங்கள் கடுமையான ஆர்ப்பாட்டத்தை கூட பண்ணுவோம். மாணவர்களை பூரா திரட்டி, இளைஞர்களை பூரா திரட்டி நான் எச்சரிக்கிறேன். எனக்கு ஒரு காலையில் ஒரு முக்கியமான விஐபி பேர் சொல்லக்கூடாது. ஏங்க திமுக நல்லா பேசுவீங்க, டிவிக்கான பேச மாட்டீங்களா அப்படின்னு என்னை கேட்டார். காலையிலே 6 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லைங்க, எங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். நாங்கள் வந்து பேசி வந்து வம்பலுக்கு நாங்கள் விரும்பலை. இதை எங்கள் தலைவர் மூலமாக சொல்லி, அமைச்சர் மூலமாக சொல்லி இதுக்கு சொல்யூஷன் பார்க்க தான் விரும்புகிறேன். இதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பலை. சொல்யூஷன் நிச்சயமாக நாங்கள் எடுப்போம். ஆனால் சொல்யூஷன் கிடைக்கவில்லை என்றால் இது வந்து டிவிக்கு ஒரு பெரிய சிக்கலாக அமைந்து விடும். பிசிக்கு, அதாவது டிவிக்கு ஐடிவிக்கு பூரா எழுதுறாங்க, பிசிக்கு ஏன் வாயை மூடி கிடக்கிறது ஃபுல்லாக எழுதிக்கிறேன். இப்போ அவைய வாய் மூடி கிடந்து யாருன்னு தெரியல. ஒரு மாணவனுக்கும் படித்த மாணவனுக்கு உருப்படிய காசை கொடுக்கல. காசை கொடுக்காம பூரா அவங்க கடை வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். போன அரசாங்கம்ங்க. அதுதான் திமுக, திருட்டு திமுகன்றது. ஆனால் நம்ம டிவிக்கே நான் அப்படி சொல்லலை. எங்கள் அமைச்சர் கேட்டதுமே வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் பஸ் கார் கொடுக்குறாரு. அப்போ இது மாதிரி இந்த மாணவர்களுடைய 300 மாணவருடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு முடிவு கொண்டு வாருங்கள். இல்லை என்றால் அது பெரிய சிக்கலாக முடிந்துவிடும் என்பதை என்னுடைய கருத்து. சூப்பர் சார், ரொம்ப அருமை. நிறைய விஷயங்கள் இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு யங்ஸ்டரா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது சட்டசபையில் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்தது, பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு. விஜய் அவர்கள் வந்து ப்ரூஃபோட எல்லாமே இருக்குது, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. என்ன ப்ரூஃப் வச்சிருக்காரு, எதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாரு, ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்ன, யார் அதில் குறிப்பிடுறாரு, என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியணும் சார். இல்லை, இந்த ஆப்போசிட்ல எதிர்கட்சி திருட்டு திமுக இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க என்ன சும்மா ரெக்கார்டு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஊழல் இதுக்கெல்லாம் அதுக்கு அவர் எந்திரிச்சு சொல்கிறாரு, எல்லா ஃபைல் என்கிட்ட இருக்குது, ஓப்பன் பண்ணிடவா, எப்போ ஓப்பன் பண்ண, எதை எப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் திமுக காரர்களே நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க, கரெக்டாக மக்களுக்கு நல்ல வேலைகளை செய்யுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணாருன்னா எல்லோரும் நீங்கள் உள்ள வேண்டிய சூழ்நிலையாயிரும். அவ்வளோ ஊழலுங்க, லஞ்சம் வேறு ஊழல் வேறு. லஞ்சம்ன்றது ஏதாவது ஒரு வேலை கிடைக்கல, அதை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அதை கூட நம்ம ஏதோ அவன் பாவம் இருக்கிற வருமானம் பத்தலை செய்யக்கூடாது, அதில் அவன் வாங்குகிறேன், ரைட்டா. ஆனால் ஊழல்ன்றது என்ன, போடாத ரோட்டுக்கு ஊழல், அதாவது இல்லாத கிணறுக்கு ஊழல். கிணறு காலங்காலம்னு ஒரு படத்தை தேடுவாங்க பார்த்தீங்களா, நான் இருக்காது எதுவும் ஒரு படம், கரெக்டாக இங்கே ஒரு கிணறு இருந்துச்சு, கிணறே காணணும். அது மாதிரி அதே மாதிரி பிரிட்ஜு வந்து ஒன்று போடவே இல்லை, போட்டதா பில்லு வாங்கிட்டார் ஒரு முக்கியமான அமைச்சர். அதைத்தான் அவர் சொல்கிறார், எல்லா ஃபைலும் வச்சிருக்கிறேன் பார்த்துக்கிறேங்கன்னு எச்சரிக்கிறார். உண்மையிலேயே வந்து ஊழலை ஒழிக்கும்ன்றவங்களே நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன அந்த 300 மாணவர்களுடைய வாழ்க்கையை உயர்கல்வி பல அம்பேத்கர் அதில் உருவாகலாம், அதை தடுத்துடாதீங்க. அதற்கான நல்ல ஒரு வழியை பண்ணுங்க. மோடி இதுக்கு முன்னுதாரணமாக இருக்காரு. நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம மோடி எதுக்கலை, நல்ல விஷயம் நம்ம பாராட்டுறோம். ஆனால் இந்த விஷயத்தில் பாருங்களேன், இது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? சங்கின்றீங்க, சனாதனம்ன்றீங்க, அவங்களே வந்து ஜனநாயக ரீதியாக இந்த இதில் முடிவு எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து தமிழகம்ன்றீங்க, தமிழ்நாடுன்றீங்க, தமிழ் கலாச்சாரம்ன்றீங்க. இன்றைக்கி எங்கள் தலைவருடைய அனைத்து செயலுக்கும் நாங்கள் ஒத்துழைப்புன்றீங்க, அது லெட்டர் வேறு கொடுத்தீங்க. அதனால் வந்து தமிழ் மக்களுடைய ஒரு வாழ்வாதாரமாக அந்த படிப்பு என்பது, படித்து வந்தால் பல அம்பேத்கர் வந்தால் இந்த நாட்டுக்கு நல்ல வளர்ச்சி, ரிசோர்ஸ்தே மெயின் இருக்கிறதுலையே அதை உருவாக்குறாங்க.
நிச்சயமாக செய்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அந்த 300 மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் அமையும் அப்படிங்கிறது நாங்களும் வந்து கேட்டுக்கொள்கிறோம் அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.